நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எல்லாருமே ஃபைட் கற்றுக்கணும். அந்த விதத்தில் ஓகே. எனக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைட் இதில் செம்மையாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. புரியல. ஃபேமிலியாக எல்லோரும் ஃபைட் பண்ணுறாங்களா, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், அகைன் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம படம், எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் என்ன சொல்லுவதுன்னா, கேர்ள்ஸ்லாம் பிரேவாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அதான் கேர்ள்ஸ் பிரேவாக இருக்கணும், எதாக இருந்தாலும் எடுத்து நிற்கணும், யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம நிற்கணுன்ற மாதிரி இருக்குது. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த மியூசிக் தான் சூப்பராக இருந்துச்சு. அடிக்கும் போது போட்ட மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்ல வைப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. ஹீரோயின்லாம் நல்லா சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல குட் மூவி. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு பொதுவாக செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அர்ஜுன் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அபிராமி மேம் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்னா இந்த ஆக்ஷன் தான் அப்படியே வெடிக்கிறாங்க போட்டு ஃபுல்லாக. அந்த ஐ மீன் அந்த 2 hours படம் ஃபுல்லாமே ஆக்ஷனில் தான் போகுது படம். அதனால் போர் அடிக்காமல் இருக்குன்னா பார்க்கலாம். இல்லை, ஓகே, ஓரளவுக்கு ஓகே, மீடியமாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகல. அவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. அது போர் அடிக்காமல் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் இருந்துச்சு. அதாவது லோகேஷ் கனகராஜ் படத்தோட இந்த படத்தில் வன்முறை காட்சி ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பிளாஸ்ட், அதாவது டைட்டிலுக்கு ஏன் பிளாஸ்ட் வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேட்டூரில் போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பிளாஸ்டராக இருந்துச்சு. அர்ஜுனுக்கு ஒரு கம்பேக்கான மூவியாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறேன். அதாவது ஒயிட் மணியை பிளாக் மணியாக ஆக்குறது தான் கான்செப்டு. அதாவது சின்ன வயசுலேருந்தே அர்ஜுனோட பொண்ணை வந்துட்டு கராத்தே, அதாவது வந்துட்டு விழிப்புணர்வாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. உமன் அபிராமியோட கேரக்டராக இருக்கட்டும், பிரீத்தி முகுந்தன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, வைப் செட் ஆகுது நல்லாவே. படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் படம். நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் படம். அர்ஜுன் சார் நடிப்பில் அர்ஜுனோட ஆக்ஷனை வந்து திரும்பி இப்போ நல்லபடியாக இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல டைம் பாஸ். ஆக்ஷன் தான், பட் நல்ல டைம் பாஸ். நல்ல ஸ்டோரி. படத்தில் ஒன்றும் சொல்ல வரல. அவங்க ஒரு கராத்தே ஃபேமிலி எப்படி எதிரியை டேக்கிள் பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரியே. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி நல்ல ஆக்ஷன் சூப்பர் சார். அர்ஜுனாலே ஆக்ஷன். ஆனால் இருந்தாலும் அந்த லேடி பண்ண ஆக்ஷன் வேற லெவல். 2 லேடியுமே பக்கா ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா இருந்தது. இந்த கதை பிளாஸ்டாக தான் இருந்தது. படம் நிறைய இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப லென்த்தா இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணுவோம் எல்லா சீக்வன்ஸையும். அர்ஜுனா, பிரீத்தி முகுந்தனும் யார் நம்ம அபிராம் நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி, எங்கேயுமே போர் அடிக்கல. அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. ஸ்டண்ட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஸ்டண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடான சில சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா கிறிஸ்பியாகவே எடுத்துட்டாங்க. ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக எப்படின்னா, மற்றவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நம்ம ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ். அண்ட் கொஞ்சம் திருஷ்யம், கைதி அந்த டைப் ஆஃப் மூவியாக தான் இருந்துச்சு. ஸ்டண்ட் சீன்ஸு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபைட் படம் பிடிக்காதுன்னா இது பெருசாக உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. பட் மற்றபடி படம் நல்லா படம் நல்லாவே அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செம பீக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இருக்குது, பட் அதை மியூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி
வைலண்ட் மூவின்னு வேணால் சொல்லலாம், மற்றபடி ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ மூவி. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு பொலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரி வந்து. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மூவி டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மூவி ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரில, ஏதோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இது இன்ட்ரோல் இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு புரியல ப்ரோ? ரொம்ப அவருக்கு கரெக்ட் ஏற்ற ரோல் ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்ஷன் மூவிஸாக செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு வராது. ஸோ லியோக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல மூவினா இது சொல்லலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக இருந்தது ப்ரோ. ஓவராலாக மூவியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன மூவி தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்மாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் பீசஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் சரி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு வீக்கெண்டுக்கு செம்மையான ஃபன்னான படமாகவும் ஃபைட் உள்ள படமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அர்ஜுன் வந்துட்டு அவர் பயங்கரமாக பூந்து விளையாடி இருந்தார். மோர் லைக் அர்ஜுன் மட்டும் இல்லாமல் மீதி அபிராமி, பிரீத்தி முகுந்தன் எல்லாருமே செமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, எல்லாமே மாசாக எலிவேட் ஆச்சு, ஸ்டோரியோடு இருந்துச்சு, அன்வான்டாக எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு.